நாள் ஒரு நற்சிந்தனை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 27/6/2020. குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் திருவடி சரணம். இன்றைய சிந்தனையாக மகரிஷி அவர்கள் நமக்கு அத்வைதம் துவைதம் என்பதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அத்வைதம் துவைதம் என்றால் என்ன? நாம் கடையில் தேங்காய் வாங்குகிறோம். தேங்காய்க்குள் தண்ணீர் இருக்கிறது. எலுமிச்சம்பழத்திற்குள்ளும் நீர் இருக்கிறது. அதை சாறு என்கிறோம், ஜூஸ் என்கிறோம். சில இலைகளில் கூட நீர் இருக்கிறது. ஒவ்வொன்றிலிருந்தும் கிடைக்கும் நீருக்கும் தனித்தனி பெயர்களை இட்டு உள்ளோம். நீரின் மூலம் என்ன? தேங்காய்க்குள் தண்ணீர் எப்படி வந்தது? பூமியிலிருந்து தானே. அப்படியானால் பூமிக்கு எப்படி நீர் வந்தது? கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக பெய்ததால் நிலத்திற்கு நீர் வந்தது. இதே தத்துவம்தான் எலுமிச்சம்பழத்தில் உள்ள நீருக்கும் இலைகளில் உள்ள நீருக்கும் ஏற்றது. தேங்காய்க்குள்ளும் எலுமிச்சம்பழத்திற்குள்ளும் இலைகளுக்குள்ளும் எல்லாவற்றிலும் கடல் நிலைத்தானே காண்கிறோம். அதுபோன்று அனைத்திற்கும் மூலம் ஒன்றே என காண்பது அத்வைதமாகும். பரிணாம வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களையெல்லாம் மறந்து விடாமல் மூலத்தை பார்க்க வேண்டும் என வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒன்றே பலவாக மாற்றம் பெற்று உள்ளது என்பதை குறிப்பதே அத்வைதம். ஒரே பொருள் வெவ்வேறாக இருக்கும் நிலைக்கு துவைதம் என்று பெயர். என்றால் இல்லை என்று பொருள். துவைதம் என்றால் இரண்டு. இரண்டு இல்லை, ஒன்று என்பதை குறிப்பது அத்வைதம். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் அத்வைதம் துவைதத்திற்கு அருமையான பாடல் ஒன்றை ஞான களஞ்சியத்தில் 1392 என்ற பகுதியில் குறிப்பிட்டுள்ளார்கள். கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல். கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம். கடவுளும் மற்ற அனைத்து உருவும் கருத்து உணர்ந்தால். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.